பக்கத்தில் கரண் வந்து ஐஃபோன் 15ல பிஸியாக கேம் ஆடிட்டு இருக்கான். எப்போ 26 அப்டேட் பண்ணணும் அப்போதுலேருந்து ஃபோன் கொஞ்சம் அடி வாங்குது, ஸ்லோ ஆயிடுச்சு. அப்போ கடந்த 8 மாசத்துல வந்து 20% குறைஞ்சிருச்சா? வீம்புக்குன்னு ஃபோன் எடுத்தேன், அதான் ரீசன். வீம்புக்குன்னு ஃபோன் அதான் இருக்கேன். ஐஃபோன் வாங்கினா கெத்துன்னு நினச்சேன், ஐஃபோன் வாங்கினா தான் கொஞ்சம் அடி வாங்குறோம். அதுக்கு முன்னாடி 18ல இருக்கும்போதெல்லாம் ஃபோன் நல்லா தானே இருந்தது. பையன் சொன்னது 2 ஏரியாவில் தான் பிரச்சனை. ஒன்று iOS, இன்னொன்று பேட்ரி. போமா வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பக்கத்தில் கரண் வந்து ஐஃபோன் 15ல பிஸியாக கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். சரி, எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. ஓகே, என்னடா நீ iOS 27 போடணும்னு சொன்னல? ஆமாம், போட்டு விட்ற வேண்டி தானே. எப்படி போகிறதுன்னு தெரியல, அதான் உங்கள்கிட்ட வந்தேன். இதில் வந்து 128GB மாடல் ஐஃபோன் 15 தாங்க யூஸ் பண்ணுறான் பையன். ஆனால் அடித்து துவைக்கிறான். ஆமாடா, உனக்கு என்னடா பீட்டா காட்டல? அதான் தெரியல, ஆனால் லேக் தெரியுதுல்ல? ஆமாம், லேக் அடிக்குது. எங்கள் ஆளுக்கு இது பீட்டா எனேபிள் பண்ணுறேங்க. iOS 27 பீட்டா யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க? வந்துருச்சுல்ல. அதான் இது வரைக்கும் கரண் வந்து பீட்டாலாம் என்ரோல் பண்ணதே கிடையாது, அதனால தான் வந்து அது காட்ட மாட்டேங்குது. எனேபிள் பண்ணுவோம். இப்போ 26 பீட்டானா எனேபிள் இருக்குது தெரியுதா? ஆமாண்ணா, 27 பீட்டாவை எனேபிள் பண்ணுவோம். சரி, இப்போதைக்கு நீ iOS 26ல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐஃபோன் 15 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லு. ஸோ தட் எல்லாேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் என்னென்னா, இப்போ இந்த சேல் வேறு மறுபடியும் வருது. அமேசானில் வேறு பிக் பில்லியன் இது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இவங்க ஃப்ளிப்கார்ட்டில் கோட் சேல் ஸ்டார்ட் ஆகும். இதில் என்ன ஹைலைட்னா, அமேசானில் தான் ஐஃபோன் 15 மாதிரியான மாடல் வரும். ஃப்ளிப்கார்ட்டில் எப்போயுமே லேட்டஸ்ட் மாடல் தான் அதிகமாக புஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஐஃபோன் 15 நீ வாங்கினது வந்து வந்ததும் நீ சொன்ன 2024 அக்டோபரில் வாங்கியிருக்க. பட் இது வரைக்கும் இவ்வளோ 1.5 வருஷம் ஆகிடுச்சு. இது கூட உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இது வந்து ஐஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எப்போ 26 அப்டேட் பண்ணணும் அப்போதுலேருந்து ஃபோன் கொஞ்சம் அடி வாங்குது, ஸ்லோ ஆகிடுச்சு. அப்டேட் பண்ணால் ரொம்ப 26 வரதுக்கு முன்னாடி எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருந்தது ஹெல்த்து? 26 வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சு? 26 வரதுக்கு முன்னாடி 199 தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே. அதுக்கப்புறமா 26 அப்டேட் பண்ண உடனே கேம் விளாடும் போது அப்புறம் வீடியோ அது மாதிரி வீடியோ பார்க்கும்போது, வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஃபோன் ஹீட் ஆகி 1 மாதத்துக்கு 1% குறைய ஆரம்பிச்சிச்சு. இது எனக்கு எப்படின்னா, நான் என்ன கேட்குறேன்னா, iOS 26 உனக்கு வந்து போன வருஷம் கடைசியில் வந்திருக்கும் சரியா? இந்த வருஷம் ஃபுல்லாக நீ யூஸ் பண்ணனே வைப்போம். இந்த ஒரு 7 மாதம் 8 மாதத்துலேயே உனக்கு வந்து அவ்வளோ பேட்டரி அடி வாங்கிடுச்சா? ஆமாம். அப்போது இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது பேட்டரி ஹெல்த்து? 99, 98 அது மாதிரி. 99, 98ல் ஹெல்த் இருந்தது. இப்போ 78 இருக்குடா. அப்போ கடந்த 8 மாதத்தில் வந்து 20% குறைஞ்சிருச்சா? ஆமாம் ப்ரோ. சரி, அந்த 99 இருந்ததுல அப்போ எவ்வளோ சைக்கிள்ஸ் இருந்தது? அப்போ வந்து எவ்வளோ 60 அது மாதிரி இருக்கும். 60, 65 சைக்கிள்ஸில் இருந்துச்சா? 60, 70, 80. ஓகே. இப்போ வந்து பார்த்தேன் 600 அண்ட் சம்திங்கில் இருக்குது இல்லையா? ஆனால் 78ங்க பேட்டரி ஹெல்த்து. அடித்து பையன் நொறுக்கியிருக்கான். சரி, இதில் உன்னோட யூஸ் கேஸ், உன்னோட என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன்றது சொல்லு. கேமு என்னென்ன கேமு? ஃப்ரீ ஃபயர், பப்ஜி. அதுக்கப்புறம் நான் பேனானா ஆப் கூட நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பேனானா ஆப்பா இதுலையா? ஆமாம். விபிஎன்லாம் போட்டா? ஆமாம். பயங்கரமான ஆளாக இருக்கானே எங்க ஆளு. டிக்டாக்கு அதுமா பேனானா பப்ஜி கூட இதில் விளையாட்ருக்கேன் ஏற்றி. நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு கேமிங்லாம். எப்போ 26 அப்டேட் ஆச்சோ அப்போதுலேருந்தே டவுன் ஆகும். அந்த 26 பிரச்சனை எங்கே இருக்குன்னா 26ல் தான் இருக்குது. 26ல் தான் பிரச்சனை. சரி, 27 தான் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு இந்த டெவலப்பர் பீட்டா ப்ரொஃபைல் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அது ப்ராப்பராக செக் பண்ணி என்ரோல் பண்ணிட்டா 27 டெவலப்பர் பீட்டா இன்ஸ்டால் பண்ணிடலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு ஃபோனாக பில்டு குவாலிட்டி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நீ என்ன ஃபோன் யூஸ் பண்ண? ரெட்மி 9 ப்ரைம். ரெட்மி 9 ப்ரைமு. அதுலேருந்து ஐஃபோன் 15ல் லேண்ட் இருக்க. ஆமாம். அப்போது அதுலேருந்து இதுக்கு பில்டு குவாலிட்டியில் நான் கேள்வியே கேட்க முடியாதுடா. சரி, நீயே சொல்லு. ஆனால் உனக்கு எப்படி இருக்குன்னு நீ சொல்லு, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது. டைனமிக் ஐலைன்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இதில் சொல்லப்போனால் கேமிங்க்கெலாம் நல்ல ஃபோனு. கேமிங்க்கு ஜாலியாக இருக்குது. ரைட், கேமிங்க்கு இப்போ சொல்லவே வேணால் பக்காவாக இருக்குது. கேமரா சூப்பராக இருக்குது.
ம். கேமரா ஆனால் வீடியோ எடுக்கும் மொத்தம் ஹீட் ஆகுது நல்லா. அது எப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆகுதா இல்லாட்டி அதுவும் iOS 26 தானா? 26 அப்புறம் தான். உங்கள் நிலமை அவ்வளோதாங்க. 26ங்கிற ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு வந்தாலே யாராக இருந்தாலும் அடிப்பாங்க. அப்படி தான் இருக்குது நிலமை. ஏன்னா நிறைய ஃபோன்ஸு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன் வரைக்கும் iOS 26 தான் சொதப்புது. 27 போட்டதுக்கப்புறம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். சில ஃபோன்ஸ் வந்து ஹேங் ஆகுதுங்கிறாங்க, ஸ்லோ ஆகுதுங்கிறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன்ஸ்க்கு வந்து 27 கொஞ்சம் விமர்சனமாக இருந்தது. இதுவும் லைட்டாக ஸ்லோவாக தான் ஆகுது. ஓ, எந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கும்போது ஸ்லோ ஆகுது? இது ரொம்ப ஒரு 2-3 கேம் இது மாதிரி விளையாடும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ ஆகுது, ஸ்டக் ஆகுது. 2-3 கேம்னா நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஒரு கேம் ஆடுறேன், திரும்ப அதை அப்படியே க்ளோஸ் பண்ணாமையே மினிமைஸ் பண்ணி இன்னொரு கேம் ஆடுறேன், அந்த மாதிரியா? ஆமாம், அந்த மாதிரி தானா? ஓகே. மீடியாக்கெலாம் ஓகேயா? அதாவது படம் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, மீடியாக்கெலாம் ஓகே தான், அதெல்லாம் ஓகே தான். ஸோ அப்போ மொத்தம் நீ யூஸ் பண்ணுறது கேமிங்க்கு, அப்புறம் மீடியா மியூசிக்கு ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி இருக்குது? அது நல்லாயிருக்கு, லாஸ்லெஸ். கால் குவாலிட்டி? நெட்வொர்க்கு ஏதாவது பிரச்சனை, ட்ராப்பு, கால் கட் ஆகிறது? கால்லாம் கட் ஆகலை எனக்கு. சரி, எல்லாமே பையனுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஆக்சுவலாக நான் வந்து கேள்வி கேட்கலான்னு பார்த்தா, இதில் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணியிருக்கியா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் பண்ணல. ஆனால் கேம் டாப் டு பாட்டம் முக்கியமான கேம்ஸ் எல்லாமே பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். சரி, இதில் ஆக்சுவலாக வந்து iPhone 15 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் இருக்கும். கடைசி ஃபோன் டைப் சியோட அலர்ட் ஸ்லைடரோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஏஐ கிடையாது. ஏஐ இல்லைன்னு நினைக்க ஃபீல் பண்ணியிருக்கியாடா? ஒரு சில இதில் ஃபீல் பண்ணியிருக்கேன். அம்மா ஃபோன்லலாம் இருக்கும் ஏஐலாம், இதில் இருக்காது. அம்மா என்ன ஃபோன் வச்சுருக்காங்க? அம்மா வந்து இது ஓப்போ A5s. A5sல ஏஐ ஃபீச்சர்ஸ் இருந்து ஒரு மனுஷன் வந்து iPhone 15 யூஸ் பண்ணுறான், அவனுக்கு ஏஐ இல்லை அப்படிங்கிறதுல எந்த விதமான நியாயமாக இருக்கா? இதெல்லாம் நியாயமா மிஸ்டர் டிம் குக்? இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஓகே, ஆனால் அவங்களதில் இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் மிஸ் ஆகுது, கரெக்டா? சரி, ஆனால் இதில் வந்து இந்த ஃபோன் நீ வாங்க ரீசன் என்ன ஆக்சுவலாக? ரீசன் என்னன்னா, வீம்புக்குன்னு ஃபோன் எடுத்தேன், அதான் ரீசன். வீம்புக்குன்னு ஃபோன் அதான் இருக்கேன். எனக்கு இது எப்படி இருக்குது தெரியுமா சார்? நான் எப்பயுமே ஃப்ராங்காக பேசிடுவேன் சார், அப்படிதான் இருக்கு. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வச்சுருந்தாங்க, 13, 15 வச்சுருந்தாங்க. ஓகே, அவங்கள பார்க்கும்போது எனக்கும் நிறையா நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்கோம், அவங்க ஐஃபோனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வா ஒரு புது அனுபவம் ப்ளஸ் ஒரு ஸ்டேட்டஸ் எலிவேஷன், அதெல்லாம் வந்து ஐஃபோன் வாங்கினா கொஞ்சம் கெத்தாக இருக்குது. ஐஃபோன் வாங்கினா கெத்துன்னு நினச்சேன். ஐஃபோன் வாங்கினா தான் கொஞ்சம் அடி வாங்குறோம். கடைசியில் என்ன சொல்லிட்டான் பார்த்தீங்களா? ஐஃபோன் வாங்கினா கெத்துன்னு தான் நினச்சேன், வாங்கினதுக்கப்புறம் என்னடானா அதில் இருக்க ப்ராப்ளம் வந்து கடுப்பேற்றுது. பேட்டரி ஹெல்த் வந்து நிறைய பேரை பாதிச்சிருக்குங்க, சும்மா கிடையாது. உனக்கு ஸ்பீக்கர்ஸ் பிடிச்சிருக்கு அதில்? ஸ்டீரியோ நல்லாயிருக்கு, சூப்பரு. அப்போ அவுட்டோர் விசிபிலிட்டி, டிஸ்பிளே பிரைட்னஸ் அதெல்லாமும் ஓகே இல்லையா? அந்த வைப்ரேஷனு அது நல்லாயிருக்கு, சூப்பரு. மற்றபடி வேறு என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அதாவது ஃபோனில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, ஹீட் ஆகுது, பேட்டரி நிற்கல, அதெல்லாம் கரெக்டு. அதை தவிர இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வேறு என்ன சொல்லுவேன்? பிடிச்சிருக்குன்னா டைனமிக் ஐலண்ட் தான். ஓகே, பரவாயில்லைங்க, அது வந்து ஃபேக்ட் தான். டைனமிக் ஐலண்ட் வந்து அந்த இன்ஜினியருக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அசிங்கமாக இருக்க வேண்டிய ஒரு இடத்த அழகாக இன்றைக்கி வந்து எஃபெக்டிவாக மாற்றி இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதை ரசித்து யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆக்கியிருக்காங்க. எல்லா ஃபோன்லேயும் இருக்குது டைனமிக் ஐலண்ட், எம்ஐ ஃபோனில் இருக்குது, எல்லாத்துலேயும் வந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா விதை. ஆனால் இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பில் மாதிரி ஒன்று இருந்ததுடா, குட்டியாக மாற்றுற மாதிரி. எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பஞ்சோல் பக்கத்தில் இருக்கும். அது வந்து ஹானர் ஃபோன்லலாம் இருந்துச்சு, எப்போனா 2019 அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து எப்போது டைனமிக் ஐலண்ட் தான் இதில் iPhone 15 கொண்டு வந்தாங்க. ஸோ 14 எப்படி சொல்லணும்னா 14 ப்ரோவில் தான் டெபியூ ஆகுது டைனமிக் ஐலண்ட். பட் 15 தான் என்ன ஆயிடுச்சுன்னா உனக்கு 15+, 15 ப்ரோ, 15 ப்ரோ மேக்ஸ் எல்லாத்துலேயுமே டைனமிக் ஐலண்ட் இருக்கும். ப்ளஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பேஸ் மாடல் தான் இப்போயும் வாங்குவாங்க. எல்லாருமே 1.25 லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த 80,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஃபோன் மேலே தான் எல்லோரும் அவங்களோட ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து iPhone 15 தான் ஸ்கோர் பண்ணிச்சு. எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன். எனக்கு எப்போது டைனமிக் ஐலண்ட் வந்து 14 ப்ரோ மேக்ஸ்லேயே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, என்னோட ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து வச்சுருந்தார். அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு யூகேல இருக்காங்க, ஓகே, யூகேலேருந்தே வாங்கி கொடுத்தது ஃபோனு. ஓ, அவருக்கு ஈசிம், ஆமாம் ஈசிம் வேரியன்ட்டு. ஓஹோ, ஓகே. அதில் பார்த்து தான் நானே அதில் பார்த்தா இருக்கு ஆச்சரியம். என்னடா இது டைனமிக் ஐலண்ட் அப்போ அங்கேயே இருக்கு, 14 அப்போ இருந்திருக்கு போலையே அப்படின்னு. 14 ப்ரோ மேக்ஸ்லேயே இருந்துச்சு. 14 ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் உண்டு, அதான் ஃபஸ்ட்டு.
அந்த ஃபோனில் தான் எல்டிபிஓ பேனலும் உண்டு. ஸோ அது வந்து வேறு ஒரு லீகில் இருந்திருக்கு. சரி, இப்போ பேட்டரி லைஃப் வந்து உனக்கு எவ்வளோ எஸ்ஓடி வர வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபுல் சார்ஜ் 100 போட்டால்? 100 போட்டால் ஒரு ஹாஃப் டே. அப்படியே அதில் எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் ஆனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஹாஃப் டேயில் இப்போது ஒரு 2 hours. காலேஜ் போன உடனே ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். அதுவோ கேடா. அதுக்கப்புறம் பிரேக் டைமில் தான் ஃபோன் எடுத்து நல்லா கேம் விளையாடுவேன். கேம் விளையாடும் போது பாதி குறைஞ்சிரும். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்பேன், அதில் பாதி குறைஞ்சிரும். இதுக்கு மேலே ஃபோன் தொட்டால் ஆஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து சார்ஜ் போட்டுருவேன். சரி, டைப் சி வந்தது உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லா ஃபோன்லேயும் டைப் சி இருக்கேண்ணா. இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி நீ சொன்னிய 14 Pro Maxலாம் லைட்னிங், 15லேருந்து தான் டைப் சி. ஆமாம். ஸோ அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? ஏன்னா வாங்கினது ஐஃபோன் ஆகிப்போச்சு, அதில் டைப் சி இல்லாமல் இன்னும் லைட்னிங்காக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? என்ன பண்ணியிருப்பேன்னா தெரியலையே. லைட்னிங் சார்ஜர் வாங்கியிருப்பேன்னு வாங்கல. நான் இல்லைண்ணா, இதுக்கு முன்னாடி ஏஐ கிளாஸு இப்போது 20லேருந்து எனக்கு காலேஜ் மறுபடியும் இது பண்ணாங்க. 3rd year கிளாஸ்லாம் ஆரம்பிச்சது. அப்போ வந்து என்னன்னா ஒரு கிளாஸ் எடுக்க வந்தாங்க, மேஜிக் பஸ் ஏஐ கிளாஸ்னு. ஓகே. அவங்க வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, நான் சார்ஜர் கேட்டாங்க கிட்ட. அப்போ சார்ஜர் கம்மியாச்சு, ஃபோனில் தான் ஒர்க்கு. அப்போ வந்து சார்ஜர் கம்மியாச்சு, சார்ஜர் கொடுங்க மேம்னு கேட்டேன். ஐஃபோன் சார்ஜர் என்கிட்ட இல்லை மேம், இது சி டைப் மேம். அப்போ இதுனா ஃபோன்றான்னு கேட்குறாங்க என்கிட்ட. நைஸ். நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் கூட நிறைய பேர் ஐஃபோன் வந்து அந்த பழைய சார்ஜிங் லைட்னிங்கில் தான் இருக்குது நினச்சிக்கிறாங்க. அவங்க தாட்டினா இது லைட்னிங் ஃபோன் தான், இது சி டைப் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் காட்டினேன், மேம் இது வந்து ஐஃபோன் தான், சி டைப்பு புது மாடல் வந்து 15 அப்படின்னு காமிச்சேன். ஒருத்தர் சொன்னால் நம்பலை, 2 பேர் சொன்னது தான் அவங்க நம்புகிறாங்க. சூப்பர். ஸோ அப்போ மொத்தம் நீ எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இந்த ஃபோனில்? என்னடா இவ்வளோ அமைதியாக சொல்கிறேன்? எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா ஒரு 10 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பேன்? 10க்கு 5.5. 5.5 மார்க் தான். ஏன் 5.5 மார்க்கு? பேட்ரி ட்ரெயின் இஷ்யூ நிறைய இருக்குல்லண்ணா, கேமிங் அதுமா பேட்ரி நிறைய இது ஆகுதுல்ல, மேம ட்ரெயின் ஆகுது, அப்புறம் ஹேங் ஆகி ஸ்டட்டர் ஆகுறது, அந்த மாதிரிலாம் இருக்கா? ஆமாண்ணா. எல்லாமே ஆனால் iOS 26 தானே? அதுவும் 26 ஆள் தான். அதுக்கு முன்னாடி 18ல் இருக்கும்போதெல்லாம் ஃபோன் நல்லா தானே இருந்தது. ஸோ அதெல்லாம் திரும்ப நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 18ல் இருக்கும்போதெல்லாம் இப்படி தலைமுறை எதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்ண்ணா. ஓகே. இப்போ ஆனால் ரொம்ப கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதுவும் என் ஃப்ரெண்டு பேச்சு கேட்டு தான் 26 அப்டேட் பண்ணேன். நான் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். பண்ணுடா நல்லா இருக்குடா லிக்விட் கிளாஸ்ரா அப்படின்னு சொல்லி என் மைண்டை வாஷ் பண்ணி எல்லாம் பண்ண வச்சு. ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படி தான் இருக்குது இல்லையா? ரைட்டு. மொத்தம் வந்து இப்பயும் யாராவது ஐஃபோன் 15 வாங்குறதா இருந்தால் வெறும் மீடியாக்காக, அதை மியூசிக்கு, யூடியூப் பார்க்குறது, படம் பார்க்குறது, கேஷுவலாக எப்பயாவது ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு வாங்க வரீங்க அப்படின்னா ஏமாற்றம் எதுவும் இருக்காது. கேம் ஆடுறதுக்கும் நல்லா தான் இருக்கும், ஆனால் பேட்டரி லைஃப் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு வந்தால் ஏமாற மாட்டீங்க. பேட்டரி வந்து எனக்கு இன்றைக்கி சார்ஜ் போட்டால் நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால், அதுவும் ஆக்டிவ் யூஸர் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் ஏமாற்றம் ஒன்றே தான். ஏமாற்றம் தான். ரைட்டுங்க. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். கேமிங்க்கெலாம் பக்கா ஃபோன் இதெல்லாம். கேமிங்க்கு வேற லெவல் இல்லையா? கேமிங்க்கெலாம் வேற லெவல். இன்னும் இந்த மாதிரி கூலர்லாம் இருந்ததுன்னா, கூலர்லாம் இருந்துச்சுன்னா சொர்க்கம். அவ்வளோதான், கேமிங்லேயே மூழ்கி இருப்பேன். சரி, இப்போது ஃபைனலாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இதோட கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு உனக்கு வீடியோவும் ஃபோட்டோவும் பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குண்ணா. 10க்கு 10 கொடுப்பேன். அப்படியா? அதெல்லாம் 10க்கு 10. சரி, அப்போ நான் இப்போ ஒரு சில கேள்வி கேட்குறேன்டா, அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்கிறான். பில்டு குவாலிட்டிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பேன் 10க்கு? பில்டு குவாலிட்டிக்கு 10. 10க்கு 10. டிஸ்பிளே 10. காலு மொபைல் டேட்டா அதுக்கெலாம் 10. பரவாயில்லையாடா. வைப்ரேஷன் 10. ஸ்பீக்கரு 10. பர்ஃபார்மன்ஸு 10. iOS 4. இது வந்து 4 எதுக்குன்னா அந்த 26 ஆள் தான் 4ல 3.5. சரி, பேட்டரி லைஃப், பேட்டரி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்பேன்? 1.5. வா, ஏன் இந்த ஆவரேஜ் வந்து 5 நோக்கி போச்சுன்னு இப்போ உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும். 10க்கு 3.5, 10க்கு 1.5, அப்புறம் எங்கேருந்து விளங்குறது? மீதி எல்லாமே 10. பரவாயில்ல, குட், நைஸ். இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுவீங்களா இல்லாட்டி நீ மட்டுமாடா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, இதோ எல்லாம் ஆன்லைனில் இருக்கானுங்களா? எல்லாம் இருப்பாங்க, டீமில் எல்லாம் இருப்பாங்க. எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, ஃப்ரீ ஃபயர் மாசா பப்ஜி அது பிஜிஎம்ஐ மாசா? பிஜிஎம்ஐ வந்து 1000 பிக்சல், இது வந்து 1 பிக்சல். 1 பிக்சல்னா 1 பிக்சல் கூட இல்லை, 100 பிக்சல் அது மாதிரி வராது. அவ்வளோதான். மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சிச்சு. நீ இப்போ சோலோ ஆடுறியோ? ஆமாம்.
இப்போ வந்து சோலோ வர்சஸ் எவ்வளோ பேர்? சோலோ வந்து விளையாடலாம் நிறைய பேர். ஓ ஒருத்தர் தானே விளையாட முடியும் சோலோ. இந்த பாக்ஸில் நான் தான், ஆப்போசிட்டில் எனிமி இருப்பான். இப்போ வந்து கையில் ஏகே இருக்குது. ஆரம்பிச்சிச்சு. திரும்ப வருவோம்ல எப்படியும். ஆமாம், ஒரு டைம் பீரியட் 5 ரவுண்ட்ஸ் 5 ரவுண்ட் வரும். ஓகே போ. ஏன் உன்னோட வெப்பன் தான் ரீசனா? வெப்பன் இல்லைண்ணா, நான் வந்து கை ஈரமாக இருக்கு, அதனால தான் கொஞ்சம் இதாகுதுண்ணா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் அடிச்சு நொறுக்கு. ஓகே. இப்போ எங்கள் ஆள் வராமல் பாருங்க. அவங்காளி சூப்பர். நல்லா படம் மாதிரி த்ரில்லிங்காக கூப்பிட்டு போகிறாங்க எங்கள் ஆள். 3 தடவை விளாண்டதில் ஒரு தடவை நம்ம வின். இப்போதைக்கு இன்னும் 2 தடவை விளாட போகிறோம் இல்லையா? இப்போ அவன் ஒன்று மேலே எதிர்பார்ப்பான். கரெக்டாக போட்டான். காலியா சூப்பர்ரா. என்னது இது? செலிப்ரேஷனா? எமோட். இதான் ஃபைனல் ரவுண்டு. ஐஃபோனில் வந்து அந்த இது நல்லா இருக்கு இல்லையா, ரெஸ்பான்ஸ். இந்த டச் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் உனக்கு நல்லா இருக்கு. கரெக்டாக? ஏன்னா நீ ஆண்ட்ராய்ட்லேயும் கண்டிப்பாக விளாண்டுருப்ப. ஆண்ட்ராய்டில் வந்து லைட்டாக லாக் அடிக்கும், இது வந்து ஸ்மூத்தாக போகுது. சூப்பரு. முடிஞ்சு அவ்வளோதானா? இல்லை இன்னொரு ரவுண்ட் இருக்கு. மொத்தம் 6 ரவுண்டாடா? ஆமாம். அது என்னது, ஏதோ விலங்கு மாதிரி ஒன்று போச்சு? விலங்கு அது வந்து பெட்டு கூட சண்டை போடுமா? அது வந்து ஒரு பெட்டுக்கு ஒரு மாதிரி. இப்போது நான் வச்சுருக்கிற பெட்டுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இன்வெர்ட்ரி இந்த கன்னு லூட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அவன் உன்னை தேடி அந்த பக்கம் போயிருக்கான்டா. ஆமாம், அது வரான். டன்னா? இன்னொரு மேட்ச் இருக்கு, இன்னொரு ரவுண்ட் இருக்கு. என்னடா சொல்கிற? மொத்தம் 7 ரவுண்டா? ஆமாம். இப்போ அவனும் வந்து வெப்பன் சூஸ் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா? இல்லை நம்ம சூஸ் பண்ணுற வெப்பன் தான் அவன் எடுப்பான். ஒரு 2 பேருக்கும் ஒரே வெப்பன். சும்மா நிற்கிறான். அவன் ஆஃப்லைன் போயிட்டான். அதுதான். ஏன்னா எப்படியும் இல்லை, ஜெயிச்சாலும் ஒன்றும் யூஸ் இல்லைன்னு. இந்த டெவலப்பர்ஸை சொல்லணும்டா. கரெக்டா? சரி, அப்புறம் மற்றபடி ஃபோனில் எப்படிடா? ஃபோனில் நல்லா தானே இருக்குது. வெளில இது வேறு என்னென்ன ஆப்ஸ்லாம் நீ யூஸ் பண்ணுவ? எத்தனை கேமில்? கேண்டி கிரஷ் இருக்குது, ஹில் கிளைம்பிங் இருக்குது, ஓகே, ஃப்ரீ ஃபயர் இருக்குது, யூனோ இருக்குது, அப்புறமா கோல்ஃப் பேட்டில் இருக்குது. அப்புறம் ஆஃப்லைன் கேம்னா விஆர் த வாரியர்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. அப்புறம் ரோட் சைடு எம்பரர்னு நேற்று நைட் தான் ஏற்றின ஒரு கேமு. ஓகே, அது இருக்குது. அதுக்கப்புறம் டாப் டைக்கான்னு ஒரு இது இருக்குது. அப்புறம் கியர் ஃபைட்னு ஒரு கேம் இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட் பால்னு ஒரு கேம் இருக்குது. அவ்வளோதானா? ஸோ அப்போ மெயினாக இந்த ஐஃபோன் 15ஓட பர்பஸ் என்னென்னா சோஷியல் ஆப்பும் கேம். ஆமாம், ரைட்டுங்க. ஸோ நீங்களும் ஐஃபோன் 15 வச்சுருக்கீங்கன்னா, பையன் சொன்னது 2 ஏரியாவில் தான் பிரச்சனை. ஒன்று iOS, இன்னொன்று பேட்டரி. உங்களுக்கும் உங்கள் ஐஃபோன் 15 அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுதா என்ன ஏதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.